ஹாய் ஹலோடா செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்புறம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் ஒட்டி 7FF தான் பார்க்க போகிறோம். ஒரு நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த எஃப்எஃபோட நேம் வந்துட்டு ஒன் மோர் டைம். ஸோ கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம தான் காமிக்கிறோம். அவரோட ரூமில் அவர் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்படி மிரர் முன்னாடி நின்றுட்டு அவர் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி ஒரு பட்டனாக அப்படியே போட்டுட்டு அப்படி மிரரில் பார்த்துட்ருக்காரு. ஹேர்லாம் செட் பண்ணிவிட்டு அண்ட் வாட்ச்சு அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான எல்லாத்தையும் வந்துட்டு அவர் வியர் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு ஒன்ஸ் அப்படியே வந்துட்டு மிரரை பார்க்குறாரு. செம்ம அழகாக இருக்காரு ஒரு சின்ன ஸ்மைலோட. அவருமே அப்படியே வந்துட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார் கீயை வந்துட்டு அப்படி எடுக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு ஆரம்புக்கு வந்து ஒரு கால் வருது. ஸோ அந்த காலில் வந்துட்டு ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நேம் வந்து ஷோ ஆகுது. அதை பார்த்தோன்னே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அவருமே கால் அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே சொல்கிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு வாய்ஸு, ஸோ ஒரு ஃபிமிலியரான வாய்ஸு, ஒரு நார்மலாக ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுட்ருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அருண் இன்னும் கிளம்பலையா, உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சைடு இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அதை வந்து கேட்டோன்னே ஓ நீ ஆல்ரெடி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்மும் வந்துட்டு அப்படி பேசிக்கிட்டே அப்படியே கால் எடுத்துகிட்டு அப்படி ஃபோன் பேசிகிட்டே அப்படி வந்துட்டு வெளியே வராரு. ஸோ அப்படியே ஹாலுக்கு நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ வந்து ஆமாம் நான் சீக்கிரம் வந்துட்டேன், ஸோ அதனால் உனக்கு பனிஷ்மெண்ட் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீ என் கூட தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரிஷா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஆரம் வந்து ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணிட்டு சரி ஓகே நான் வந்துடுறேன் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாரு. அப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்துட்டு டைம் டேபிளில் வந்து யூனா அவங்களோட ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. மார்னிங்கே எழுந்திரிச்சு ஏர்லியராக வந்து குக் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு யூனா வந்துட்டு அவங்க வந்து வருண் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்மைலியோட ஃபேஸில் வந்துட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ உள்ளேருந்து ஒரு 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 ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ அவங்களும் வந்துட்டு கையில் ஃபோனோட அப்படி மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ அவங்க வந்து நம்ம ஆர்மி யூனோட ஒரு வந்துட்டு ஃபஸ்ட்டு சன் அவர் தான். ஸோ ஒரு கேஜ் வந்து ஒரு 22, 23 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவருமே ஒரு மாதிரி சின்னதாக எப்படி சொல்கிறது, ஒரு குட்டியாக ஒரு மாதிரி ஸ்மிக்கோட அப்படியே நடந்து வந்துட்டு அப்படியே வந்து அவங்க அம்மாவை வந்து பார்க்குறாரு. ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஆரம் வந்து நின்றுட்டுருக்காரு. கரெக்டாக அப்போ தான் கால் கட் பண்ணியிருப்பாரு. ஆரம்ப பார்த்தோன்னே ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்த வருண் வந்து அப்படியே ஸ்மைல் ஃபேட் ஆகிட்டு அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு கூட கண்டுக்காமல் போகல. அந்த மாதிரி இக்னோர் பண்ணிவிட்டு அவர் சாட்டுக்கு நேராக வந்துட்டு டேபிள் கிட்ட போகிறாரு. அப்போ கரெக்டாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, யூனா நின்றுட்டுருக்காங்களா, யூனா ஹக் பண்ணி குட் மார்னிங்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு அடி அந்த டேபிளில் உட்காராரு. யூனாவுமே குட் மார்னிங் வருண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபுட் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ பக்கத்தில் ஒரு சேரில் வந்துட்டு அந்த பிளேஸில் வந்துட்டு இன்னொரு பிளேட்டை எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா ஆரம் வந்து உட்காந்து சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து ஆரம் வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ செவுத்தை பார்த்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அதை பார்த்தோன்னே வந்துட்டு வருணுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ ஒன்ஸ் அப்படியே அவங்க வந்து அம்மாவை வந்துட்டு பார்க்குறான். யூனா வந்துட்டு ஒரு மாதிரி எதுவுமே இது எப்படியும் ரெகுலராக நடக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த பிளேட்டை வந்துட்டு அப்படியே திரும்ப வந்து எந்த பிளேஸில் வச்சாங்களோ எடுத்தாங்களோ அந்த பிளேஸ்லேயே திரும்ப வைக்கிறாங்க. ஸோ அவங்களுமே டேபிளில் உட்காந்துட்டு ஸோ வருண் உனக்கு பிடிச்ச ஃபுட்லாம் பண்ணியிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண பார்க்குறாங்க. வருணுக்கு புரியுது அம்மா இந்த டாப்பிக்கை எடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருணுமே வந்துட்டு சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு சின்ன ஸ்மைலோட வந்து சாப்பிட்றாரு. பட் உள்ளே வந்து அப்படியே தகன்னு எரிஞ்சிட்ருக்கு. விட்டால் வந்துட்டு அப்படியே ஆரம்ப போய் கொளுத்திடுவார் போல், அந்த அளவுக்கு கோவம் அப்படி செம்ம சுருன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் வந்து வருணை பொறுத்தளவுக்கு அம்மா தான் எல்லாம். அம்மா லைட்டாக அப்செட் ஆனாலுமே அவர் ரொம்ப உடஞ்சி போயிடுவார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ அம்மா வந்து இவ்வளோ சேடாக இருக்காங்க, பட் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனாலே வருணுமே சரி ஓகே அம்மா வந்து இது வந்து நம்மக்கிட்ட தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுமே கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆகி சாப்பிட்டுட்டு இருக்கான். பட் அவனுக்கு சாப்பாடு உள்ளே இறங்கவே மாட்டேங்குது. பிகாஸ் வந்து யூனாவோட ஃபேஸில் ஸ்மைல் இருக்குது, பட் வந்து அது ரியல் ஸ்மைல் இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுமே அப்படியே யூனாவே அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. ஸோ யூனாக்கு வந்து அவங்க அந்த கால் பேசினது எல்லாம் கேட்டிருக்கோம் அந்த வே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்மைல் பண்ணிட்டு கால் கட் பண்ணியிருப்பார்ல, அந்த ஸ்மைலை பார்த்துட்டு இந்த ஸ்மைல் எங்கிட்ட கூட இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. வருண் சாப்பிட்டுட்டு இருக்கான், ஃபுட்டு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் யூனோட மைண்ட் வந்து யூனா கிட்ட கிடையாது. ஃபுல்லாக ஆரம் எங்கே போகிறான், ஆரம் இப்போ எங்கே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி மட்டும்தான் அவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஷா சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஷா வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேடியமில் அந்த சேரோட எட்ஜில் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் செம்ம பீக்கில் போயிட்டுருக்கு. அவங்க அப்படியே ஹேண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்கிறது, அப்படியே கை எடுத்து ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க அப்படியே கண்ணு மூடி ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் ஆகிடக்கூடாது, ஒன்றும் ஆகிடக்கூடாது, ஒன்றும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட காதில் வந்து அந்த காரோட சத்தம் அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வர சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. லிட்டரலி கண்ணிலேருந்து தண்ணியும் வந்துடும் போல். அந்த மாதிரி வந்து பயத்தோட ஒன்றும் ஆகிடக்கூடாது, ஒன்றும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்காந்தே இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ரேஸ் கார் வந்து அப்படியே ஷா முன்னாடி வந்து நிற்குது. அதை வந்துட்டு
ஷா வந்து அப்படியே அந்த காரோட சவுண்ட் நின்றதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கார்லேருந்து வந்துட்டு நம்ம ஜின் வந்துட்டு இறங்குறாரு. இறங்கும்போதே அந்த ஷூட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கார் ஓட்டுறதுக்கு தனியாக வந்துட்டு ஜாக்கெட்லாம் போட்டு கையில் க்ளவுஸ்லாம் போட்டிருப்பாங்களா, அதை அப்படியே வந்துட்டு கழட்டிகிட்டே வந்துட்டு அவர் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னே வந்து ஷாக். அப்போ தான் உயிரே வருது. வேகமாக ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்படி ஜின்னோட ஃபேஸை பிடிச்சி உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக கேட்டுட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஜின்னுக்கே சிரிப்பு வந்துடுது. ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக இரு, நல்லா தான் இருக்கேன், இங்கே பாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷாவோட வந்து ஃபேஸை பிடிச்சி பார்த்தியா நல்லா இருக்கேன், ஓகே எனக்கு கை காலெலாம் அடிப்படல, நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாவுக்கு வந்து அதை சொல்லி புரிய வைக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் ஷா வந்து புரிஞ்சிருக்க மாதிரி இல்லை. அவங்களுக்கு படப்படப்படன்னு நெஞ்சு அடிச்சுட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம இங்கேருந்து போகலாம் ஃபஸ்ட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரேஸ் நடந்துச்சு. அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஜின்னுமே எதுவுமே பேசலை. ஷா கூப்பிட்டு போனோடனே அவருக்கு அப்படியே கையை பிடிச்சிட்டு அவருமே பின்னாடியே நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம வந்து ஜின்னுக்கே ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. ஸோ அந்த ஷா வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்களே, பிடிச்சி இழுக்கவும் அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு பின்னாடி பேக் சைடே வந்து அப்படி ஜின் மேலே இடிச்சு நிற்கிறாங்க. ஜின் வந்து அப்படி பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ பயப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிடுவீங்க, எனக்கு தானே தெரியும், எனக்கு அந்த சத்தம் கேட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா போகிறாங்க. ஸோ ஜின்னுக்கும் ஷாக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆகி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ் இருக்கும். ஒரு லவ்லி கப்புள். ஸோ வந்துட்டு 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க ஃபேமிலியோட வந்துட்டு சப்போர்ட் மூலமாக. ஸோ 2 ஃபேமிலியுமே அக்செப்ட் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஜின்னுக்கு வந்து ஃபேமிலினா வந்துட்டு அவங்க ஆசிரமத்தில் இருந்த ஒரு அங்கிள் மட்டும் தான் வந்துட்டு அவருக்கு ஃபேமிலி. ஸோ அவர்கிட்ட தான் எல்லாருமே வந்துட்டு முடிவு எடுப்பார். இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர்கிட்ட மட்டும்தான் கேட்பார். ஸோ அந்த அங்கிள் கிட்ட. ஸோ இதே மாதிரி ஷா சைடு காமிச்சோன்னா ஷா வந்து ஒரு நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி. அப்புறம் அப்பா அம்மாலாம் இருக்காங்க. ஜின் நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கான் அப்படின்றனாலேயே வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஹாப்பி லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து ஷாக்கு வந்து பயம், ஜின்னுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஜின் வந்து ஃபுல்லாக வந்து ரேஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார். ஸோ ரேஸில் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், வேறு ஏதாவது ஒரு பெருசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால வந்துட்டு ஷானால் வந்து ஜின்னை வந்து தடுக்கவும் முடியாது. சரி நீங்கள் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு பயம் இருக்கும்ல, ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்துலேயே வந்துட்டு அவருமே வந்துட்டே இருக்கார். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஜின்னுமே வந்து பின்னாடியே போகிறாங்க. சரி சரி இரு இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி போகிறாங்க. ஜின்னுக்கு என்னென்னா சரி லைட்டாக பயப்படுறா அப்படின்னு மட்டும்தான் நினச்சிருப்பாரே தவிர அவளுக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. அதனால் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த பின்னாடியே தத்திட்டு போகிறாரு. நம்ம வந்து ஷாவா 4 8 வச்சா வீட்டுக்கே போயிடுவேன்ற அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடாக நடந்து போயிட்டு இருக்காங்க. ஜின்னு வந்து ஐயோ ரேஸ் இவ்வளோ ஸ்பீடாக கூட நான் ரேஸ் ஓட்டினதில்லை, எதுக்கு இவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கெஞ்சிக்கிட்டே அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம யான் தான் காமிக்கிறோம். யான் ஏர்போர்ட்லேருந்து அவ்வளோ ஹாப்பியாக அவங்க கையில் ஒரு பெரிய கிஃப்ட் ஃப்ரேமோட அண்ட் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஏர்போர்ட்லேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. வெளியே வந்தோடனே ஒரு கார் நிற்குது. அந்த காரை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியாக வேகமாக ஓடி போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ யானோட அப்பாவுமே வந்து யானை ஹக் பண்ணிவிட்டு உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இனிமேல் தயவு செஞ்சு வெளியெல்லாம் போய் ஸ்டே பண்ணாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ யான் வந்து போயிட்டு வந்து படிக்கிறதுக்காகவோ இல்லை வந்துட்டு ஒர்க்காகவோ வெளிநாட்டுக்கெலாம் போல் அவங்க ஜாலியாக ட்ரிப் என்ஜாய் பண்ண போயிருப்பாங்க. ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் எப்படி எல்லா பிளேஸையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டாக்குமெண்ட்ரியாக க்ரியேட் பண்ணி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு யானோட பெரிய வந்து கோலே. அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு எப்படி சொல்கிறது மாதத்துக்கு ஒரு 2 வாரம் வந்துட்டு ஊர்லேயே இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது போயிட்டுவாங்களா. அதனால் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் இந்த பொண்ணு போய்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவருக்குமே இருக்கும். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு போகாதம்மா, போனீங்கன்னா உடனே வந்துரு, இப்போலாம் ஸ்டே பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி செல்லமாக சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வந்து சரிப்பா சரிப்பா ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ கூட போகலன்னா சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக காரில் போய் ஏறி உட்காராங்க. அவ்வளோ பெரிய ஃப்ரேமை பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு இருக்க, கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அந்த ஃப்ரேமை வந்து வாங்குறாங்க. அம்மா பார்த்து பத்திரமா வைங்க, இது தாத்தாவுக்கு கொடுக்கணும், எதாவது ஒன்று டேமேஜ் ஆச்சு அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாக்கே கண்டிஷன் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரே பொண்ணுன்றனால என்னோட அம்மா அப்பா அவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே காருக்கு பேக் சைடில் வந்துட்டு அப்படியே அந்த ஃப்ரேமை பத்திரமா வச்சு பின்னாடி உட்காந்து அவங்க பிடிச்சிக்கிறாங்க. ஃப்ரெண்டில் வந்துட்டு நம்ம யானோ அண்ட் வந்து அவங்களோட அப்பாவுமே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்பா தான் வந்து கார் ட்ரைவ் பண்ணாங்க. 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க, அப்பாவும் பொண்ணும். ஸோ இது மாதிரிலாம் இருந்துச்சுப்பாங்க, செம்மதியாக இருந்தது தெரியுமா. நீங்களும் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் வரமாட்டீங்க, ஏன்ப்பா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அப்பா உனக்கு வேணா வந்து ஏஜ் கம்மியாக இருக்கலாம், எனக்கு அப்படி கிடையாது, இப்போ என்னால் முடியலை, என்னால்
சுத்தமாக முடியல, உடம்புலாம் எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா, என்னால் எப்படி ட்ராவல் பண்ணி என்ஜாய் எல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு இருக்க அந்த கை கால் வலியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போ பின்னாடி இருந்து அவங்க அம்மா, ஆமாம் இந்த மாதிரி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு நான் மட்டும் எங்கே என்ஜாய் பண்ணுறது, இவர் கூட தானே சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கழுவி ஊற்றி ஒரு மாதிரி ஃபன்னாகவே அந்த ஃபேமிலி வந்து ஒரு மாதிரி ஜாலியாக வைல்ப போயிட்டுருக்கு. ஸோ யானுமே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வாசல்லே வந்துட்டு அவங்க தாத்தா வந்து யானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ஃபேஸில் அவ்வளோ பெரிய ஸ்மைலு. ஸோ யானை பார்த்தோன்னே வந்துட்டு வேகமாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த அவங்களுக்கு ஒரு வயசான டைமில் ஒரு நட இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி ரொம்ப நடுக்கமாக பட் இருந்தாலுமே கொஞ்சம் நடக்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ வேகமாக போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ யானுமே வேகமாக ஹக் பண்ணிட்டு தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து டிச்சீஸ்லாம் கிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவருமே சிரிச்சு நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து ஹிந்தாடி கிஃப்ட் கொடுக்கணும், நீ ஹிப்பே கொடுத்துரு, இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக நீ தூங்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை யான் கையில் கொடுக்க யானுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வந்துட்டு அந்த கிஃப்ட்டை வந்து தாத்தா கிட்ட கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளே கூட போகல, அதுக்குள்ளே இந்த கிஃப்ட்டை கொடுக்கவும் தாத்தா வந்து என்னம்மா இது அப்படின்னு மாதிரி சொல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வந்துட்டு கிஃப்ட்டு தாத்தா, நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க பாருங்கள், அப்படியே என்னை கட்டி பிடிச்சி நீங்கள் வந்து கிஸ் கொடுப்பீங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து தாத்தாவுமே வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு இந்த கிஃப்ட்டில் அந்த க்யூரியாசிட்டி இருக்கும்ல, என்னவா இருக்கும், இந்த பொண்ணு வேறு இவ்வளோ வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோன்னே அவர் இவ்வளோ நேரம் இருந்த அந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகிடுது. ஸோ அது வந்து அப்படியே அந்த கார்னரில் ஒரு சின்னதாக ஒரு டிட்டோ மார்க் இருக்குது. அந்த டிட்டோ மார்க்கை பார்த்தோன்னே வந்துட்டு அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த லைட்டாக இருந்த ஸ்மெல் கூட சுத்தமாக போயிடுச்சு. அதை வந்துட்டு யான் கையிலே கொடுத்துட்டு இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரம் உள்ளே போகிறாரு. அதை பார்த்தோன்னே யானுக்கே சரியான ஷாக்கு. தாத்தா 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 நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரேமை வந்துட்டு அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஹாலில் வந்து தாத்தா அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ வந்து சோஃபாவில் தாத்தா என்ன ஆச்சு, இது உங்களுக்கு பிடிச்ச டயாங்கோடது தாத்தா, எப்படி தாத்தா வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, உங்களுக்காக தான் நான் அங்கே போனேனே ட்ரிப் பிளான் பண்ணி, என்ன தாத்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அப்செட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து டயாங் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, அந்த பெயிண்டிங் கலர் பெயிண்டிங்லாம் செம்மையாக பண்ணுவார். அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த பெயிண்டிங்லாம் பார்க்க, அந்த பெயிண்டிங்கே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு பெயிண்டர் அவர், ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவரோட ஃப்ரேம் வந்து அவரோட கலெக்ஷனை வந்து தாத்தா நிறைய கலெக்ட் பண்ணி வைப்பார். ஸோ அவரோட ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை கிஃப்ட் பண்ணலாம், தாத்தாக்கு வந்து பர்த்டே வருது, ஸோ அதனால் கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு யான் வந்து பிளான் பண்ணி, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து டேங்கோட வந்துட்டு அந்த கேலரிக்கு வந்துட்டு டிக்கெட்டே கிடைக்காது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் யூகேல டிக்கெட் கிடச்சிருக்கும். யூகே இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் அந்த இதை வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தா தாத்தா ஸ்மைலே பண்ணலாம், இது எனக்கு வேணான்னு சொல்கிறாரா, அதனால் வந்துட்டு யானுக்கு வந்து மனசே இல்லை, இன்னும் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னா, இது எனக்கு வேண்டாம், இது வந்து டயாங்கோடதே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, தாத்தா என்ன சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் டயாங்கோட சிக்னேச்சர் கூட இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காமிக்கிறாரு. ஸோ அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு அப்போ என் கூட வா அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அப்படியே யானோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. யான் கையில் ஒரு பெயிண்டிங் இருக்குது அண்ட் இன்னொரு கையை வந்துட்டு அவங்க தாத்தா வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரா, எங்கே தாத்தா கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. லிட்ரலி இந்த ரொம்ப பெரிய வீடு, அந்த வீட்டில் இந்த டோரை மட்டும் அவங்க தாத்தா தொடவே விட மாட்டார் யாரையுமே. அது யான் செல்ல பொண்ணு, பட் இருந்தாலும் யானை கூட நீ போகக்கூடாது 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 அப்படி தான் சொல்லி வச்சிருப்பாரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவரே அந்த டோரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. பார்த்தா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னே யானே ஒரு செகண்ட் அப்படி ஸ்டாராகி நின்றுறாங்க. உண்மையாகவே அந்த பெயிண்டிங்கில் அவ்வளோ லவ் இருந்திருக்கும். அப்படியே வந்து தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா இந்த பெயிண்டிங்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுதான் ஒரிஜினல் டயாங்கோட பெயிண்டிங், இப்போ நீ வச்சிருக்கியே இதெல்லாம் பெயிண்டிங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு அப்படியே அந்த பெயிண்டிங், அதாவது அந்த வாலில் மாட்டி வச்சிருக்க பெயிண்டிங்கு அந்த ஷோ பண்ணி வச்சிருக்காரு அதெல்லாம் அப்படியே டச் பண்ணிட்டு எவ்வளோ காதல் இருக்குது தெரியுமா இதில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. பிகாஸ் வந்து தாத்தாவுக்கு வந்து பாட்டினா ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டியோட ஒரு லவ் ஸ்டோரி கனெக்டிங்காகவே இங்கே இருக்க எல்லா பெயிண்டிங் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மெமரிஸ் வந்து அந்த பாட்டி கூட இருந்துகிட்ருக்கும். அதாவது அந்த டிராயிங் மூலமாக அவர் நிறைய க்ரியேட் பண்ணியிருப்பார் இமேஜினேஷன்லேயும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இதுதான் பெயிண்டிங்கு, நீ கையில் வச்சுருக்கிய அதெல்லாம் குப்பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. யானுக்குமே ஒன்றுமே புரியாமல் அந்த பெயிண்டிங் அப்படியே பார்க்குறாங்க. யானுக்கு அப்போ தான் ஃபீல் ஆகுது, உண்மையாகவே இது குப்பை தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அப்படி பார்க்குறாங்க. பிகாஸ் அது பெயிண்டிங் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது அவ்வளோதான். பட் அதில் இருக்க ஒரு ஃபீல், அது ஒரு லவ் அது இல்லவே இல்லை. இது ஏதோ ஒரு பெயிண்டிங் அப்படின்னு வேணால் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் வாலில் மாட்டியிருக்க பெயிண்டிங்னே சொல்ல முடியாது, அது ஒரு ஆர்ட்டு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதில் அவ்வளோ ஸ்டோரி சொல்லுது அந்த அந்த ஒவ்வொரு பெயிண்டிங்குமே. அதை பார்த்தோன்னே யானுமே வந்துட்டுல அதை அப்படியே வச்சுட்டு சாரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு வெளியே போயிடறான். ஹாலில் போய் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கா. ஆப்போசிட்டில் வந்து அந்த டீ
பாயிருக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கா, அத பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கா. அவளுக்குமே மனசு இல்ல. இதே பெர்சன் தான அதையும் வந்து வரைஞ்சாரு. பட் அதில இருக்க விஷயம் ஏன் இதில இல்ல? இது ஏன் இப்படி இருக்கு? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அத பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மாக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாதா? அவங்க வந்துட்டு, "யான் வாடா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி சாப்பிட கூப்பிடுறாங்க. பட் யான் வந்து, "இல்ல எனக்கு வேணாம்மா, எனக்கு ஒரு மாரி இருக்கு. நான் அப்புறம் சாப்பிடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பா இத பார்த்துட்டு, "என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவரு பக்கத்துல வந்து அப்படியே தலையெல்லாம் கோதி விட்டு கேட்போம்ல, அந்த மாரி வந்து கேட்டுட்டு இருக்காரு. "இல்லப்பா, எனக்கு என்னமோ தாத்தாக்கு நான் பெரிய கிஃப்ட் குடுக்க போறேன்னு ரொம்ப ஆசையா வந்தேன். ஆனா, இப்போ எனக்கே இப்படி டிசப்பாயின்ட்மென்ட்டா ஆகும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அப்ப தாத்தாக்கு எப்படி இருந்திருக்கும்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. சரி இப்ப என்ன தாத்தாவோட பர்த்டே வரதுக்கு இன்னும் 3 மந்த்ஸ் இருக்கு. நீ இப்பயே வாங்கி குடுத்துட்ட. வெயிட் பண்ணு. இத விட நல்ல பெஸ்ட் கிஃப்ட் உனக்கு கிடைக்குதான்னு பாரு. அப்படின்னு சொல்லவும், அப்பதான் வந்து யானுக்கு கிளிக் ஆகுது. கரெக்ட் இல்ல. இன்னும் 3 மந்த் இருக்குல்ல. இந்த ஆர்டிஸ்ட்ட நான் தேடி கண்டுபிடிச்சு, அவங்க கிட்ட நானே பர்சனலா வந்து ரெக்வெஸ்ட் வச்சு, நான் கண்டிப்பா தாத்தாக்கு நல்ல கிஃப்ட் பண்ண போறேன். அப்படின்னு மாரி சொல்லிட்டு எக்ஸைட்டா எந்திரிக்கிறாங்க. அம்மா ஃபுட் குடுங்க. அப்படின்னு மாரி சொல்லிட்டு வேகமா போயிட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் எனர்ஜி வேணும் இல்லையா? அதனால வந்துட்டு ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபுட் சாப்பிட்டுட்டே வந்துட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பர்சனை பற்றி. எங்கே இருக்காரு, எந்த பிளேஸில் இருக்காரு, ஸோ அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி சம்திங் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ கூகுளில் பேர் போட்டாலே வரும்ல. அந்த மாதிரி கிம் டேங்னு நேம் போட்டோன்னே வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பரவாயில்லையே, செம்ம தான் போல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஏஜ் அவங்களோட பிக்ஸ் எல்லாம் பார்ப்போங்கள்ல, அந்த பிக்ஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும்ல, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பரவாயில்லையே ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே வந்துட்டு இப்படியே வந்து இவங்க சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஜேகே சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு, ஜேகே வந்து ஒரு ரொம்ப பெரிய கம்பெனியோட வந்துட்டு சிஇஓ. ஸோ அவர் வந்து அவரோட கேபினில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அப்படி அவரோட முன்னாடி வந்து அவரோட ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ லேப்டாப் ஸ்க்ரீனு. ஸோ அதில் வந்து அவரோட ரேட்டிங் வந்து காமிச்சிட்ருக்கு. இந்த சேனல் இந்த பொசிஷனில் இருக்குது, இந்த சேனல் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சேனலோட அப்டேட் காமிக்கும்ல, எவ்வளோ டிஆர்பி போயிருக்கு, எவ்வளோ வந்து இந்த மந்த் வந்து இந்த வீக் எவ்வளோ வந்து லாபம் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய விஷயம் காமிக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய காமிச்சிட்டே இருக்கா. அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா, ஜிக்கோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, நான் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கெத்தாக அப்படியே அந்த கேபினில் வந்து அந்த சேரில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் முன்னாடி அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, அந்த கோடு வந்து அதே ஹை ஆகிட்டே போக 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 அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி அப்படியே அந்த கிரீடோ தலைக்கு வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி அப்படியே ஒரு கெத்தாக உட்காந்துருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, மேனேஜர் வந்துட்டு உள்ளே வேக வேகமாக ஓடி வராரு. ஸோ ஜேகே அதை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக கேட்கா, சார் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஃபார்ம் எடுத்து வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ வந்துட்டு இதை பார்த்துட்டு எனது இது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கா, சார் அது வந்து அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டே இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கா, ரவீந்தர் அவர் ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகே வந்து ஒரு செகண்டு, ரவீந்தர் ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டாரு, ஸ்டூபிட் மாதிரி பேசாதீங்க, கிளம்புங்க ஃபஸ்ட் இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து திரும்ப உட்காந்து அந்த அந்த ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இருக்காரு. இல்லை சார், உண்மையாகவே அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, அதுக்கான பேப்பர் தான் அது அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து பதட்டமாகி அப்படியே அதை பார்க்குறான். பார்த்துட்டு ரவீந்தர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் இருக்கு, அதை பார்த்தோன்னே எங்கே அவர் அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் கிளம்பிட்டார் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து கால் ட்ரை பண்ணுறாரு ரவீந்தருக்கு. பட் கால் போகவே இல்லை, சுத்தமாக எடுக்கவே இல்லை. கால் ஃபுல்லாக போகுது, பட் வந்து எடுக்கவே மாட்டார். ஜேகேக்கு சரியான டென்ஷனு, மொபைலை தூக்கி விட்டு எரிஞ்சு, வாட் த ஹெல், என்னோடய ஃபோன் காலே எடுக்காதவன் என்னோடய கம்பெனிக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மொபைலை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இனிமேல் இந்த ரவீந்தர் பேர் இந்த கேபின்குள்ளே கேட்கவே கூடாது, இந்த ஆஃபீஸ்க்குள்ளே கூட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே செம்ம கோவமாக அந்த கேபினை விட்டு வெளியே வந்துட்டு போகிறாரு. கரெக்டாக அப்போது உள்ள என்ட்ரன்ஸில் நம்ம வந்து ஸ்வீட்டி தான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார்மலாக அவ்வளோ அழகாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ்க்கு காஸ்டியூமில் வந்து ஐடி கார்டெலாம் போட்டுட்டு செம்ம அப்படியே ஃபஸ்ட்டே அப்படியே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ள என்ட்ராகிறாங்க. என்ட்ரானோடனே அப்படியே ரிசப்ஷனில் கேட்குற ஒரே விஷயம், ரவீந்தர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதை வந்து கேட்டோடனே வந்து ஜேகே அப்போ தான் கிராஸ் ஆகிருப்பானா. அது கேட்டோடனே, நான் தான் சொன்னேன்ல இந்த கேபின்குள்ளே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் கேட்கக்கூடாதுன்னு, ஏன் முன்னாடியே நீ இதை கேட்குறியாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே வந்து ஸ்வீட்டி ஃபேஸை கூட பார்க்கல, திரும்பி நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டிக்கு வந்து இந்த வாசிக்கிறோடனே ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுது. வாட் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, யார் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து அப்போ தான் டேர்ன் பண்ணி பார்க்குறாரு, யார் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்து ஸ்வீட்டி, புது இன்டர்ன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா யாருன்னே தெரியல. ஜேகே இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது யாருன்னே தெரியாது இல்லையா. இன்டர்ன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல,
ஒழுங்கா ஒர்க் வந்தியா? ஒர்க்க மட்டும் பாரு. தேவையில்லாம கண்டவங்க பேர்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒர்க் இருக்காது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரு வேகமா அங்கருந்து கிளம்பி போயிறாரு. கண்டவங்க பேரா? அவரு தானே இங்க ஹெட் ரிப்போர்ட்டரே! அவருக்காக தானடா நான் இந்த வேலையிலே ஜாயின் பண்ணேன். யார்றா அவன்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அங்க இருக்க ரிசப்ஷன்ல அந்த ஒர்க் பண்ற இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட, "என்ன மேம் இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு. நான் அவருக்காக தானே வந்தேன். இவரு என்ன லூசு மாரி சொல்லிட்டு போறாரு." அப்படின்னு சொல்ல, "ஏய் வாய மூடு. அவர் காதுல விழுந்துச்சுன்னா உன் வேலை போயிரும். அவர் தான் சிஇஓ." அப்படின்ற மாரி சொல்ல, "சிஇஓவா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. ஜேகேவா கார்லேருந்து அங்க வந்து செம்ம ஸ்பீடா வந்து கார் எடுத்துட்டு கிளம்புறானா, அத பார்த்துட்டு, "இவரு சிஇஓவா? வெளங்கிடும் இந்த வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, "ஐயோ! இப்ப என்ன ரவீந்தர் எங்க?" அப்படின்ற மாரி கேட்க, சார் அவர் கிளம்பிட்டாரு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்ல, "ஓ! அப்படியா? சரி ஓகே. அப்ப நாளைக்கு வருவாரு போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம். ஏதாவது ஒர்க்காக போயிருப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வீட்டி வந்து இந்த ரிசைன் ஆன விஷயம் வந்து தெரியாது. அவங்களுக்குன்னு இல்ல, அந்த கம்பெனில இருக்க யாருக்குமே தெரியாது. ரவீந்தர் வந்து ரிசைன் பண்ணது. அந்த மேனேஜருக்கும் பிளஸ் வந்து ஜேகேக்கும் மட்டும் தான் தெரியும். ஸோ, அவங்களுமே வந்துட்டு உள்ள போயிட்டு அவங்க ஒர்க் அந்த கேபின்லலாம் அப்படியே அந்த எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு, நானும் ஒரு நாள் ரவீந்தர் மாரி ஆவேன். அவரோட இன்டர்வியூலாம் எப்படி இருக்கும்? ஐயோ! என்னோட ரோல் மாடல். அவர நான் கண்டிப்பா நாளைக்கு மீட் பண்ணணும். அவர பார்க்கலான்னு ஆசையா வந்தேன். பட் பரவால்ல. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மாரி சொல்லிட்டு, ரொம்ப ஹாப்பியா உட்காந்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு ரவீந்தர்னா ரொம்ப பிடிக்கும். ரவீந்தர் வந்து ஒரு ரொம்ப பெரிய பெஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆங்கர். ஒருத்தர்ட்ட கொஸ்டின் கேட்கணுமா, டிட்டோவா கேட்பாரு. அவர்கிட்ட நெறைய டேலண்ட்ஸ் இருக்கு. ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறதா இருக்கட்டும், ஒருத்தர்ட்ட போயிட்டு இன்டர்வியூ ப்ராப்பரா எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர் ஸ்டோரிய வந்து எப்படி எடுத்துட்டு போணும் அப்படின்னே அவர் ரொம்ப பக்காவா இருப்பாரு. அவர் பேர கேட்டாலே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன் தான். ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொன்னாலே ரவீந்தர் தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ நம்ம ஸ்வீட்டியோட ரொம்ப பெரிய ரோல் மாடலே அவர் தான். ஸோ ஜெக்கியோட கம்பெனில தான் லீடா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரவீந்தருக்கு இங்க நடக்கிற சில விஷயங்கள் சுத்தமா புடிச்சிருக்காது. ஸோ வந்து 2, 3 டைம் வந்துட்டு ஜேகே கிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு. "இல்ல ஜேகே இது தப்பு, இப்படி பண்ணாத." அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. பட் ஜேகே வந்துட்டு அத கண்டுக்காம, "எனக்கு தேவை ப்ராஃபிட் அவ்வளோதான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் அங்கருந்து போயிருப்பாரு. ஸோ ஜேகே வந்து ஒரு ரொம்ப பெரிய வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் எப்படின்னா வந்து நியூஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் வச்சிருக்காரு. அது என்டர்டெயின்மென்ட்னு சொல்ல முடியாது. நியூஸ் சேனல் ஒரு ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு ரொம்ப பெரிய கம்பெனி தான் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் ரவீந்தர். ஸோ அதாவது கம்பெனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இருந்தவர் தான் ரவீந்தர். அவருமே வந்து சரி ஓகே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒர்க் கொடுத்த கம்பெனி, நம்ம வந்து நம்மளோட டேலண்ட்ட கொண்டு வந்த கம்பெனி, இத விட்டு போக்கூடாதுன்னு அவருமே பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல ஜேகேவோட வந்துட்டு அந்த ஒரு திமிரு வந்து குறையிற மாரியே தெரியல. அதனால வேலைய விட்டு வேலையே வேணாம்டா அப்படின்ற மாரி சொல்லிட்டு வேலைய ரிசைன் பண்ணிட்டு அவர் அங்கருந்து கிளம்பிட்டாரு. இது ஸ்வீட்டிக்கு தெரியாம ஸ்வீட்டி வந்து ரவீந்தர பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லயே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஜிமின் சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அவன் வந்து ஷாப்பிங் மால்ல வந்துட்டு ஷாப் பண்ணிட்டுருக்கான். ஸோ ஒரு கிஃப்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான், வாங்கிட்டு இருக்கான். அதில வந்து ரொம்ப அழகான வந்து டைமண்ட் செயின் இருக்கு. ஸோ அத வந்து பார்த்துட்டு இது செம்மையா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இத பேக் பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பேக் பண்ணேன். ஸோ அதுவுமே பேக் பண்ணி கரெக்ட்டா வந்து அந்த பில் கவுண்டர் கிட்ட வந்துருது. ஸோ அத வந்து பே பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த கார்டு எடுத்து முன்னாடி நீட்டுறான். அது பிளாக் கார்டு. எப்படி சொல்றதுன்னா, அதில அன்லிமிட்டெட் பணம் இருக்கும். ஸோ இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாரி ஒரு கார்டு. ஸோ அது வந்து ஜிமின் வந்து ரொம்ப பெரிய கம்பெனியோட பிஸ்னஸ் மேனு. ஸோ அவர மாரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யாருனாலயும் முடியாது. அந்த மாரி அதாவது அந்த ஃபீல்டில அவரோட ஃபீல்டில அவர் ஒரு பெரிய போஸ்ட்ல வந்துட்டு இருக்கிற ஒரு பெர்சன். ஸோ அவருக்கு வந்துட்டு எப்படின்னா, மணி சம்பாரிக்கணும், மணி சேவ் பண்ணணும் அப்பலாம் கிடையாது. நமக்கு பிடிச்சவங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், ஹாப்பியா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவருக்கு. ஸோ அவருமே வந்துட்டு அந்த கிஃப்ட்ட பேக் பண்ணி ஒரு மாரி ஹாப்பியா வந்துட்டு, அதில வந்து பை ஜிமின் எழுதுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த கார்ட வாங்கிட்டு, அவங்களுமே பில் பே பண்ண போறாங்க. சார் பின் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பின் நம்பர் கேட்குறாங்க. நம்ம ஜிமின் வந்து அது வந்து அப்படின்னு சொல்ல வராரு. கரெக்ட்டா வந்துட்டு, "ஜிமின் ஸ்டாப்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜிமினுமே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு செம்ம கோவமா வந்துட்டு நின்னுட்டு இருக்கா. ரொம்ப மாடலா இருக்கா. பார்த்தாலே வந்துட்டு ஏதோ சினிமா ஆக்டர் அந்த மாரி ரேஞ்சில வந்து நின்னுட்டு இருக்கு அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அப்படி பார்க்குது. ஸோ வந்துட்டு ஜிமின மொறச்சிட்டு நின்னு பார்த்துட்டு இருக்கு. ஜிமின் வந்து, "தாரா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஏதோ வொர்க்காக வெளிய போறேன்னு தானே சொன்ன. இங்க என்ன பண்ற?" அப்படின்ன மாரி கேட்க, "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஜிமின்? என்னது இது? டைமண்ட்? அதுவும் யாருக்கு? அவளுக்கா?" அப்படின்ன மாரி சொல்லிட்டு வந்து தாரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க கோவமா. அவ என்னோட ஃப்ரெண்டு. இன்னைக்கு அவளோட பர்த்டே. அது எவ்ளோ மெமரபிள் டே இல்ல. ஸோ எப்பவுமே நான் இயர் அவ கூட தான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் சின்ன கிஃப்ட் தான்." அப்படின்ன மாரி சொல்ல, "எது டைமண்ட் உனக்கு சின்ன கிஃப்ட்டா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அப்படி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய டைமண்ட் குடுத்தா, அவ எப்படி பத்திரமா வச்சுப்பா?" அப்படின்ன மாரி சொல்லிட்டு, ஜிமின் கிட்ட இந்த மாரி பேசுவும், ஜிமின்னால வந்து, "இல்ல தாரா அது வந்து" அப்படின்னு சொல்ல வராரு. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவளுக்கு என்ன இப்ப கிஃப்ட் தானே வேணும். இந்தா இந்த பொம்மைய கொண்டு போய் குடு போதும்." அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து இந்த ஷோகேஸில் வச்சிருப்பாங்க இல்லையா, சும்மா ஒரு குட்டி பொம்மை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஜிமின் கையில் வச்சுட்டு அதை பே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அந்த கார்டை வாங்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த ஜிமினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன இவ இப்படி பண்ணிட்டு போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே நின்றுட்டு இருக்கான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு நான் இது கூட வாங்கி கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். கரெக்டாக வந்துட்டு லியா கிட்டேருந்து கால் வருது. ஸோ லியா தான் ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுல வந்து 2 பேருமே க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ தாரா வந்து ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஃபியான்சி. ஸோ வந்து கேர்ள் ஃப்ரெண்டை தாண்டி ஃபியான்சி. ஸோ அவங்களுமே வந்துட்டு கால் அட்டெண்ட் பண்ணிவிட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜிமின் வந்து கேட்குறாரு. பிகாஸ் அவர் ரொம்ப மைண்ட் அப்செட்டு, அந்த வாய்ஸ்லேயே தெரிஞ்சது ஜிமின் அப்செட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. என்னடா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, நத்திங், என்னாச்சு ஏன்டி கால் பண்ண அப்படின்னு கேட்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே மறந்துடாமல் வந்துரு, நீ இல்லைனா கேக் கட் பண்ண மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. சரி சரி நான் கரெக்டாக ஷார்ப்பாக வந்துடுவேன், ஸோ யூ டோன்ட் வரி, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. மறந்துடாமல் வந்துரு, நீ வந்தால் தான் கேக் கட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2-3 டைம் வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வந்துடுறேன், உனக்கு ஆஃபீஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். ஸோ அதை கேட்டோன்னே வந்துட்டு ஆஃபீஸ் இருக்குது தான், பட் நீ இன்னைக்கு வீட்டுக்கு வரல, அதான் நான் லீவ் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜிமின் சரி ஓகே எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காலை கட் பண்ணிடுறான். அவன் கையில் இருக்க அந்த பொம்மையை பார்த்துட்டு, இந்த பொம்மை கொடுத்தா கூட அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையே வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பே பண்ணிவிட்டு அவன் அங்கே வந்து கிளம்பிட்டான். ஸோ வந்து நம்ம அப்படியே லியா சைடு காமிச்சோம் அப்படின்னா, லியாவா காலை கட் பண்ணிட்டு, அம்மா அப்பா ஜிமின் வீட்டுக்கு வரான், நல்ல ஃபுட் பண்ணுங்க ஓகேவா, அவனுக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவில் ஒரு கட்டத்துக்கு மேலே, லியா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு எப்படின்னா வந்து ஜிமினி எப்போவுமே வீட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் வந்து அது ஏதோ புதுசாக வீட்டுக்கு வர மாதிரி லியா பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த டென்ஷனில் தான் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து லியா தான் உனக்கு பொறாமம்மா, இப்படி ஒரு ஃப்ரெண்டு உனக்கு கிடைக்கலன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எப்பவும் போல தான், இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடலாம், இன்றைக்கி வேறு பர்த்டே வேறையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படின்னா ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வச்சுருப்பாங்க பர்த்டேக்கு மட்டுமே. அவங்க அப்பா ஒன்று எடுத்திருப்பாங்க, அவங்க அம்மா ஒன்று எடுத்து கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அவங்க ஒன்று போய் ஷாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதனால வந்துட்டு எந்த ட்ரெஸ் போடலாம், அம்மா எடுத்து கொடுத்தது போடலாமா, நம்ம எடுத்தது போடலாமா, இல்லை அப்பா எடுத்தது போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட ஃபோட்டோ எடுத்து ஜிமினுக்கு அனுப்பி, ஜிமின் இதில் எதுடா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஜிமினுமே ஒரு ட்ரெஸ்ஸை பிக் பண்ணிட்டு இது சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுலாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ லியாவுமே வந்துட்டு அப்போ ஓகே இதை நான் போடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே மெசேஜ் பண்ணி ஒரு மாதிரி ரிப்ளை பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஜேகப் சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஜேகப் வந்து ஒரு மாதிரி செம்மையாக வந்து ஒரு ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ட்ரீட் வச்சுட்ருக்காரு. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கடா டே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜேகோப் உன் கூட இருந்தாலே வைப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகோப் அதை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வா செம்மல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த போஸ்ட்லாம் ஸ்டோரியெல்லாம் போடுவோம்ல, அந்த அந்த இதில் வந்து போட்டுட்ருக்காரு. வித் மை ஃப்ரெண்ட்ஸ் வைப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஃபோட்டோலாம் போட்டுட்ருக்காராம். நம்ம வந்து ஜேகோப்பை பொறுத்தளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், இருக்கிறது ஒரு லைஃப், இதை போயிட்டு வேலைன்னு ஓடி என்னையா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கோலை செட் பண்ணிட்டு ஓடுறானுங்களாமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகோப்போட மைண்ட் செட்டு அதுதான். ஜேகோப் வந்து ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். பட் எல்லாமே ஒரு லிமிட் தான். கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அந்த சைடே போக மாட்டான், அப்படியே ஒதுங்கி நின்றுவான். சொல்லுங்கள் சிஸ்டர், ஓகே சிஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பசங்க அந்த கேங்குள்ளே போயிட்டான் அப்படின்னா வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுவான், பட் ஸ்மோக் பண்ண மாட்டான். ட்ரிங்க்குமே வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப எடுத்துக்கவே மாட்டான். அதுவும் வந்து ட்ரிங்க் பண்ணால் ட்ரைவ் சத்தியமாக பண்ண மாட்டான். அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து ஹூபி வந்து இருப்போம். ரொம்ப வந்து எல்லாத்துலேயுமே அந்த என்ஜாய்மெண்ட் கூட லிமிட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு பர்சன் தான். ஒர்க்லாம் போகவும் மாட்டான், ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அப்படி தான் இருக்கும். கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஜேகப்க்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணாங்க, ஜேகப் எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏமா ஆந்தவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காலை கட் பண்ணிட்டேன். அவருமே நேராக வந்துட்டு சரி ஓகேடா நான் கிளம்புறேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜேகப் என்ன பண்ணுறாருன்னா நேராக வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அம்மா வாசலே நின்றுட்டு இருக்காங்க, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல, இவன் காலையில் வேறு சாப்பிடாம போயிட்டானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லன்ச் டைமில் தான் வந்திருப்பாரா. வந்தோடனே வந்துட்டு நம்ம ஜேகப் பற்றின எங்கடா போனேன், சாப்பிட்டியா இல்லையாவா, வந்து ஃபஸ்ட்டாக சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க. ஜேகப் வந்து அம்மா இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு கவுச்சில் உட்காராரா. இல்லை இப்போ பாரு வெளியே சாப்பிட்டுட்டு இருந்தா ஹெல்த் என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா விடுங்க இருக்கிற வரையும் நல்ல ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜாலியாக உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபோன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு டே இந்த பொண்ணை பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அக்கா நல்லா இருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அக்காவா டே உனக்கு பார்த்த பொண்ணுடா அது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியாம்மா அக்கா நல்லா இருக்காங்க, வேறு ஏதாவது அண்ணனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவன் மறுபடியும் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஜேகப் இந்த பொண்ணுனாச்சு பாருடா ரொம்ப அழகா இருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. தங்கச்சி மாதிரி இருக்காங்கம்மா விடுங்களேம்மா, ஏம்மா கல்யாணம் என்ன சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த ரூமுக்கு போகிறதுக்காக ஸ்டெப்ஸ் ஏறாரு.
ஸோ கரெக்டாக வந்துட்டு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பிஸ்னஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக நேராக எப்போவுமே வந்துட்டு ஹோபியோட அப்பா வந்து என்ன ஒர்க் இருந்தாலுமே லஞ்சுக்கு டின்னரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வீட்டில் தான் சாப்பிடுவார். ஒய்ஃப் கூட தான் உட்காந்து சாப்பிடுவாராம். ஒரு லவ்லி கப்புள். ஸோ அவங்களுமே வந்துட்டு அப்படியே வராரு. ஸ்கோட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வராரு. ஸோ வந்துட்டு ஜேகப் மேலே போகிறத பார்த்துட்டு சாப்பிட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சாஃப்ட் வாய்ஸில் கேட்குறாரு. சாப்பிட்டேன்ப்பா, நீங்கள் சாப்பிடுங்க பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு வேகமாக ரூம்குள்ளே போயிட்டு கதை சாத்திக்கிறான். நம்ம வந்து ஜேகப்போட அம்மா தான் ஜேகப்போட அப்பாவை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், செல்லம் கொடுத்து கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் நான் என்ன பண்ணுவேன், ஒரே பையன் நமக்குன்னு ஒரே இருக்க ஒரே வாரிசுன்னு சொல்லி செல்லம் கொடுத்தேன், அவன் இப்படி வளர்ந்து நிற்பான்னு எனக்கு எப்படி தெரியும், விடு இப்போ என்ன சின்ன வயசு தானே அதெல்லாம் புரிஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னங்க புரிஞ்சுப்பான், அவன் வயசு என்ன தெரியுமா, 27 ஆக போகுது, இன்ன வரைக்கும் வந்துட்டு அவன் போயிட்டு ஷூட்டிங் ஏதாவது போகிறானா, அட்லீஸ்ட் அவனுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறானா, எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஒர்க்கு நோ வே. என்ன நான் லாஸ்ட் டைமில் என்னோட ஃப்ரெண்டோட வந்துட்டு பையன் டேரக்டராக இருக்கான், அவன்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி அட்லீஸ்ட் அதை கற்றுக்கோ. நோ. சரி ஓகேடா, நீ போய் நீயா ஏதாவது பிஸ்னஸ் பண்ண, அதுக்கும் நோ. எல்லாத்துக்கும் நோ 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 நோ. ஒர்க் தேடுறா, அதுக்கும் நோ. நான் என்ன தான் பண்ணுறது, சரி ஓகே கல்யாணத்துக்கு அப்புறம்னாச்சும் ஏதாவது மாறும்னு சொல்லி கல்யாணத்துக்கு பொண்ணு போட்டோ காமிச்சா எல்லாம் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லலை. நல்லது தானேடி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரா சிரிச்சுட்டே போயிட்டு டைம் டேபிள் உட்காராரு. பட் என்ன தான் ஒய்ஃப் கிட்ட வந்து சும்மா லந்தா அப்படி பேசிட்டு இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அவருக்குமே ஒன்று இருக்குது, நம்ம பையன் எப்படி எழுந்துருவானோ, நம்ம தான் தப்பாக வளர்த்துட்டோமோ, நம்ம ஜாலியாக வளர்த்துட்டோமோ அவனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அந்த விஷயம் ஓடிட்டே இருக்குது. பட் அதை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணலை, காமிச்சிக்கல. அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஜேகப் வந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பானா, கரெக்டாக வந்துட்டு அதில் வந்து ஒரு போஸ்ட் வந்துட்டு வருது. அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய ரீல்ஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி வந்துட்டு வருது. ஸோ அதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு கார்னரில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. அந்த பொண்ணை பார்த்தவரையும் வந்துட்டு ஹோபிக்கு சடனாக என்னன்னு தெரியல, இந்த பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கீழே டேக்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேங்னா டேக் பண்ணுவாங்கள்ல, அந்த டேக்கில் போய்ட்டு ஒவ்வொரு ப்ரொஃபைலாக கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஃபைனலாக அந்த பொண்ணோட அந்த கார்னர் நின்ற பொண்ணோட ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். அவனுமே இந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா வந்துட்டு அப்படி ஒரு பிரைட் ஸ்மைலோட அவ்வளோ எப்படி சொல்கிறது எனர்ஜிஃபுல்லாக ஒரு வைப்புன்றதை தாண்டி ஒரு காம்னஸ் வந்துருக்கும் இல்லையா அந்த பொண்ணோட ஃபேஸில், அந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே வா செம்மையாக இருக்காள் இந்த பொண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப பிடிச்சி போயிருக்கு ஸோ அவருக்கும். ஸோ அவருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு அந்த அந்த ப்ரொஃபைலை பார்த்துட்டே அப்படியே அந்த பயோ பார்க்குறது, என்ன போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ கரெக்டாக வந்துட்டு ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு பெரிய கம்பெனிக்கு வெளியே வந்துட்டு இட்ஸ் மை கம்பெனி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து அந்த டேக்லாம் போடுவோம்ல, அந்த ஃபஸ்ட் டே ஒர்க் போகும்போது அந்த மாதிரி வந்து போட்டிருக்கு அந்த பொண்ணு. ஸோ அது வேற யாரில் நம்ம ஸ்ரீ தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துட்டு என்ன இந்த கம்பெனி நேம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, இது கம்பெனி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணார்னா மேலே ரூமில் இருந்தவர் வேகமாக கீழே வராரு. அப்போ கரெக்டாக அவங்க அப்பாவுமே சாப்பிட்டுட்டு கவுச்சில் வந்து உட்காந்துட்டு அவங்க ஒய்ஃப் கூட பேசிகிட்டு இருப்பாங்க, ஒய்ஃபை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க, வீடு கொஞ்ச நாள் சரியாயிடும் அவனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அவர் நேராக வந்து அப்பா இந்த கம்பெனி அந்த கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதை வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இல்லை சத்தியமாக அந்த கம்பெனி யாருதுன்னு உனக்கு தெரியலையா ஹோபி அப்படின்ற மாதிரி கேட்கப்பா தெரியலப்பா டக்குன்னு சொல்லுங்கப்பா எந்த இடத்துல இருக்குது அந்த கம்பெனி, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த ஊரில் இருக்கா இல்லை வெளிநாட்டில் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காராம். நம்ம வந்து ஹோபியோட அப்பாவுக்குள்ள டேய் கொஞ்சம் நல்லா கண்ணை திறந்து பாருடா அது நம்ம கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா ஆர் யூ சீரியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது நம்ம கம்பெனியா எந்த பிரான்ச்சு அப்படின்னு மாதிரி கேட்க, எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, இது என்ன இங்கே தான் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது 10 minutes தான் ஆகும் இந்த பிரான்ச் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிரான்ச் நேம் சொல்கிறாரு. ஓ ஓகே அப்பா நான் வேணா ஆஃபீஸ் போட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ்வளோதான். அது கேட்டோன்னே வந்துட்டு ஜெயகோப்போட அம்மா ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்துருப்பாங்க, தான் கம்பெனின்னு கூட தெரியாமல் உட்காந்துருக்கானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துருப்பாங்க. அது கேட்டோன்னே நெஞ்சு வலியே வந்துடுது. இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா அப்பாவும் இவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவார், அதான் சும்மா போயிட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணலாமேன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா நீ இப்பயே கூட கிளம்பு, எங்கள் கார்க்கு எங்கள் பிஏ எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்பாவா கத்திக்கிட்டு இருக்காரு. இவன் விட்ட மனசு மாறிட்டா போக மாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து நம்ம வந்து ஜெயகோப்பமும் அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து சரி ஓகே டிரைவரண்ணா எடுங்க காரை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு. நம்ம வந்து அவங்க அம்மா தான் ஸ்டாப் பண்ணி இந்த காஸ்ட்யூம் இல்லடா போகிற அப்படின்ற மாதிரி கேட்கா, ஏமா இந்த காஸ்ட்யூம்க்கு என்ன இருக்குது அழகாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவன் பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். ஆஃபீஸ் போகிற சிஓ போகிற எப்படி போகணும் செம்ம டிப்டாப்பா ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்டா என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஓ ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணணுமா அது ரொம்ப கஷ்டம் இல்லைம்மா, நான் வேணா இன்றைக்கி இப்படி போயிட்டு நாளையிலேருந்து வேணா நல்ல ட்ரெஸ்ஸில் போட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா, இவனை அப்படின்ற மாதிரி நின்றுருக்காங்க. ஜெயகபு பாதி தூரம் போயிடறான், போயிட்டு சடான நின்றவன் ஐயோ
ஃபஸ்ட்டு மீட்டிங்கே சொதப்பணுமா? இல்லை நம்ம ஃபார்மல் லுக்லேயே போவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வேக வேகமாக போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப கீழே வராரா? இது வந்து பார்த்தோன்னே என்னாச்சு? திடீர்னு நானும் அது இது வந்துருச்சா? ரூம்குள்ளே தானே போனான். ஏதோ புத்தர் மரத்தடியில் உட்காந்துட்டு எந்திரிச்சு அந்த மாதிரில பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹோபியுமே ரொம்ப ஹாப்பியான டிரைவர் வண்டி எடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனா ஒரு மாதிரி அந்த ப்ரொஃபைலை பார்த்துட்டு ச்சே இந்த பொண்ணு அழகா இருக்குது. இந்த பொண்ணு பேர் என்னவா இருக்கும்? அப்படிலாம் சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. இன்னும் ப்ரொஃபைலில் வந்து நேம் வந்து சொல்லவே இல்லை. மென்ஷன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் காமன் ஐடி அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருமே வந்துட்டு நேரா வந்து ஆஃபீஸ் போறாரு. ஆஃபீஸ் போயிட்டு ரிசப்ஷனில் இருக்கவங்க கிட்ட, "இந்த பொண்ணோட நேம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்களாம். அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்லாம், சார் நீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, சாரி சொல்ல மறந்துட்டேன். ஜே ஹோப் நான் இங்க வந்து புதுசா வந்த சிஇஓ." அப்படின்ற மாரி சொல்ல, சார் நீங்க சாரோட பையனா? யா சார் வாங்க. இப்ப தான் கால் பண்ணி சொன்னாரு. வாங்க உள்ள சார்." அப்படின்னு நம்ம சொல்ல, "இருங்க, இருங்க, இருங்க. இந்த பொண்ணு பேர் என்ன? இந்த பொண்ணு எங்க இருக்கா? என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு மட்டும் சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்ல, சார் இது டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார். அவங்க ஜஸ்ட்டு வந்து ஷெட்யூல் செக் பண்ணி அவங்க கிட்ட வந்து எந்த பிளேஸ்லேருந்து எங்கே போகிறாங்க, எந்த டேட்டில் வந்துட்டு ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து பார்க்குற ஒரு பொண்ணு சார் அவ்வளோதான்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "ஓ! ஓகே. நேம் என்ன சொன்னீங்க?" "ஸ்ரீ." "ஓகே. அந்த பொண்ணு என் கேபின்க்கு வர சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரா நேரா கேபின்ல போய் உட்காந்துட்டு, அந்த சுத்துற சார் வேறயா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சுத்தி விளையாண்டுட்டு இருக்காரு குழந்த மாரி. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்ரீயுமே பயந்துட்டோம். ஐய்யய்யோ! போச்சு. வந்தோனே சிஓ எதுக்கு நம்மள கூப்பிடுறாரு அப்படின்னு மாரி சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே வந்துட்டு ஸ்ரீ உள்ள வராங்க. மே கம் இன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவரும் வந்துட்டு, யா யா கம் 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 அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே வந்துட்டு அதாவது சிஓ முன்னாடி வந்து ஸ்டாஃப் தான் நிப்பாங்க. இவர் வந்து ஸ்ரீய பார்த்தோனே டக்குன்னு எந்திரிச்சு, நீங்க உட்காருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆப்போசிட்ல சேர வந்து நகர்த்தி விட்டு உட்காருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு சொல்றாரா. இது வந்து பார்த்துட்டு ஸ்ரீக்கு ஒரு மாரி ஆக்வர்ட் ஆயிட்டு, சார் என்னாச்சு இப்போ? அப்படின்ற மாரி கேட்க, ஒண்ணும் ஆகல, ஒண்ணும் இல்ல. சும்மா சும்மா பேசலான்னு தான். உங்க பேரு ஸ்ரீ இல்ல? ஆ உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு டைரக்ட்டா கேட்டோனே ஸ்ரீக்கே ஷாக் ஆயிடுது. சார் வாட் யூ மீன்? அப்படி சொல்ல, இல்லம்மா பாய் ஃப்ரெண்ட் இருந்தா ஒர்க்லாம் ஒழுங்கா பார்க்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் கேட்டேன். பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அப்படின்ற மாரி கேட்க, இல்ல சார், இல்ல சார். ஐ அம் சிங்கிள். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் இல்ல. அப்படின்ற மாரி சொல்ல, ஆ தட்ஸ் குட். இப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கோ. ஓகே அப்படின்ற மாரி சொல்லி, சரி ஓகே. இன்னையிலேருந்து நான் உன்ன வந்து பிஏவா ப்ரமோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நீ என்னோட அசிஸ்டன்ட் ஆரு. ஓகே அப்படின்ற மாரி சொல்ல, சார் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்குறாங்க. எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கே சிஓ பொசிஷன பத்தி எதுவும் தெரியாது. ஆனா நான் வந்து சிஓவா உட்காரல. அதெல்லாம் கவலைப்படாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து கத்துக்கலாம். ஓகே. நீ தான் வந்துட்டு என்னோட பிஏ அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து அவரு கேஷுவலா சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்டோனே வந்துட்டு, அவங்க அப்பாவோட பியூ எல்லாம் ஷாக் ஆயிட்டாரு. "சார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜேகே கேட்கா. "இங்க பாருங்க, எங்க அப்பா கிட்ட ஆல்ரெடி கண்டிஷன் போட்டு தான் வந்தேன். இங்க வந்து நான் என்ன பண்ணாலும் நீங்க கேட்கக்கூடாதுன்னு. எதா இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டுக்கங்க. எனக்கு பிஏ இந்த பொண்ணு தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லவும், இந்த சைடு ஸ்ரீக்கும் ஒண்ணும் புரியல, அந்த பிஏக்கும் ஒண்ணும் புரியல. ஐயோ! அப்படின்ற மாரி பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. ஆனா ஜேகப் ஜாலியா இருக்காப்ல. மனுஷன் ஓகே ஃபைன். நம்ம பார்த்த பொண்ணு புடிச்ச பொண்ணா நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நம்ம கம்பெனில நமக்கு பிஏவா இருக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் ஒரு மைண்ட் செட்ல ஹாப்பியா இருக்காரு. அப்படியே வந்துட்டு நம்ம ஷுகா சைட காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு, ஷுகா வந்துட்டு ஒரு கான்செர்ட் பண்ணிட்டுருக்காரு. ஷுகா வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ப்ளஸ் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா, மியூசிக் வந்து ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணி, அவரே வந்து சாங் ரைட் பண்ணி பாடுற ஒரு பெர்சன். ஸோ வந்துட்டு அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷனல். ஸோ அதை வந்து பண்ணிட்டுருக்காரு. இன்றைக்கி வந்து அவரோட கான்செர்ட்டு. ஸோ அவர் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு இப்படியெல்லாம் கரெக்டாக இருக்கா, மைக்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற எல்லார்கிட்டயுமே வந்துட்டு கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுமே எல்லாம் ஓகே சார், ஆடியன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ கரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகி கிட்ட சொல்லுவோம். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே என்ன பண்ணேன்னா மைக்லாம் அட்ஜஸ்ட் அண்ட் வந்து அவரோட ட்ரெஸ்லாம் அதாவது கோட் ஷூட் அந்த மாதிரி சம்திங் அந்த ஒரு இதில் தான் ஒரு வைப்பில் தான் போட்டிருக்காரு. ஸோ அவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அதையுமே வந்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டேஜில் போய் நிற்கிறாரு. அவ்வளோ ஃபேன்ஸு அப்படி வந்துட்டு ஒரு க்ரௌட் இருக்குது. ஸோ அவ்வளோ பேர் கத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நேம் சொல்லி ஷுகா ஷுகான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஷிவாமே ஒரு மாதிரி சின்ன ஸ்மைல் பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒவ்வொரு சாங்காக பாடி அந்த மாதிரி கிட்டார்லாம் வாசிச்சு பியானோ வாசிச்சு அந்த மாதிரி வந்துட்டு அவரோட கான்செர்ட் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. அப்படியே எதிர்ச்சியாக ஒரு சைடு ஒரு கார்னரில் வந்து அப்படி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியே ஒவ்வொரு சாங்காக ப்ளே பண்ணிகிட்டே ஒவ்வொரு ஆடியன்ஸாக பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் தூரமாக பட் வந்து இங்கேருந்து பார்த்தா தெரியுற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸு. ஸோ அந்த பிளேஸில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கு. யார் நம்மளை சுற்றி இருக்கான்னு கூட பார்க்கல. நல்லா சாங்க்கு எல்லாருமே வைப் பண்ணுறாங்க. பட் அந்த பொண்ணு அந்த பொண்ணையே மாதிரி உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு நின்றுட்டு. ஸோ அது வந்து பார்த்துட்டு சிவாக்கே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வந்து அவர் அப்படி அவரோட ஃபோக்கஸ் அதாவது பாடிக்கிட்டே இருக்கும்போது கூட அந்த ஃபோக்கஸ் அங்கே போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் அடிக்கடி எங்கே போனாலும் திரும்ப கண் அந்த பொண்ணுக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ அவருமே பார்க்குறாரு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதாவது நம்ம சாங்கை ஒருத்தர் ரசிக்கும் போது இன்னும் ஒரு கிக் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து ஷிகாக்கும். ஸோ ஷிகாவுமே வந்து அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு.
அந்த பொண்ணு ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு வேறு யாரும் இல்லை, நம்ம நிவி தான். ஸோ நிவி வந்து எப்படின்னா அஷுகாவோட டயாட் ஃபேனு, ரொம்ப பிடிக்கும். சாங்குன்றதை தாண்டி சாங் ரொம்ப பிடிக்கும். அவரோட கேரக்டருக்கு ரொம்ப ஒரு ஃபேனாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்றனால கான்செர்ட் வந்துட்டு அவங்க வருவாங்க. எல்லா கான்செர்ட்டுக்கு போவாங்கன்னா கிடையாது. பட் ஏதாவது ஒரு கான்செர்ட்டுக்கு வந்துட்டு அப்படி ஒரு 6 மந்த் ஒன்ஸ் தான் நடக்கும் அப்படின்னா, எப்பயாவது ஒரு டைம் வந்துட்டு கான்செர்ட் போவாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் அந்த சம்திங் மிடில் கிளாஸ்னு சொல்ல முடியாது. ஒரு கொஞ்சம் செட்டிலான ஃபேமிலி தான். ஸோ அவங்க வந்து அப்படி இருக்கும்போது அடிக்கடி போயிட்டுருக்க முடியாது இல்லையா கான்செர்ட்டுக்கு. ஸோ ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாவது இந்த மாதிரி கான்செர்ட்க்கு வருவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஷுகாவுமே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக அவருமே அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அந்த சாங்கோட அந்த ஒரு என்ஜாயபிள் மொமெண்ட் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே வந்து அவருமே பாடிட்டு இருக்காரு. எப்பயுமே ஷுகா வந்து லாஸ்ட் சாங் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் சாங் என்ன பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்பாரு. ஸோ அவங்களுமே வந்துட்டு ஏதாவது ஒரு சாங் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த டைமே வந்துட்டு ஒரு சாங் என்ன சாங் பாடட்டும்? ஸோ வந்து ஃபைனல் சாங்கா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆடியன்ஸ்ட்ட கேட்கும். எல்லாரும் ஒவ்வொரு சாங் கத்திக்கிட்டே இருக்காங்க. அதே மாரி வந்துட்டு நிவியுமே ஒரு சாங் கத்துறாங்க. அந்த க்ரவுட்ல வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, அந்த சவுண்ட் மட்டும் ரொம்ப லவுடா கேட்குற மாரி, அந்த ஒரே சாங்கோட நேம ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து ஷிகா வேற அந்த பொண்ண நோட் பண்ணிட்டே இருந்திருப்பார் இல்லையா? அதனால வந்துட்டு அந்த பொண்ணு சொன்ன அந்த வேர்ட் வந்து அந்த சாங்கோட அதாவது ஒரு வேர்ட் மட்டும் கேட்டிருக்கும். அந்த சாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. பட் அந்த ஒரு வேர்டு ஒருவேளை இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மியூசிக்ஸ் வாசிச்சுட்டே அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்குறது. பார்த்தா அந்த பொண்ணு தட் சாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வரும்ல, நான் சொன்ன சாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லி ஜாலியாக என்ஜாய் இப்படி குதிச்சிட்ருக்கு. அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு அவருக்கே வந்து ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு அப்படியே அந்த சாங்கை வந்து ஒரு ஃபீல் பண்ணி அப்படியே இந்த கண்ணை மூடி வாசிச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சாங் எண்ட் ஆகும்போது ஒரு ரிலாக்ஸான ஒரு ஒரு லாஸ்ட் எண்டிங் வரும்போது அவருக்கு அப்போ தான் தோணுது, இந்த கான்சர்ட் முடிஞ்சோடனே அந்த பொண்ணு போயிடுவாள்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சடனாக அப்படியே அந்த மியூசிக் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அந்த என்ஜாய் மூட்லேருந்து வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ரிலீஃப் ஆகிறாங்க. பிகாஸ் வந்து கான்செர்ட் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம வந்து எப்படின்னா வந்து ஷுகாவுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அவர் அப்படியே பேக் ஸ்டேஜ்க்கு போயிடுறாரு. ஸோ அவருக்கு வந்து அப்படி அவ்வளோதான், இது இது இந்த இந்த பாட்டு வந்து அதோட முடிஞ்சிருச்சு, இனிமேல் அந்த போனால் நம்ம பார்க்க மாட்டோம், இது ஜஸ்ட் ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து பேக் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறாரு. அப்படியே எல்லாருமே ஒன் பை ஒன்னாக ஆடியன்ஸும் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நிவி மட்டும் அங்கேருந்து கிளம்பலை. ஸோ அப்படியே வந்து அந்த சீட்லேருந்து அப்படியே எந்திரிச்சு அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து நின்று பார்த்துட்ருக்கா. இங்கே தானே நின்றுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி நெக்ஸ்ட் எப்போ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து நிவிக்கு வந்து ஷுகானா அவ்வளோ பிடிக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஃபேன்கள் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே அந்த ஒரு மாதிரி கசகச அந்த சவுண்ட்லாம் அந்த எல்லாருமே வெளியே போயிட்டாங்கன்னா அந்த சவுண்டெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி காமாக இருக்கும்ல, சைலண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே எல்லோரும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி எப்படின்னா ஷுகா வந்து லைட்டாக அப்படி பார்க்குறாரு. பார்த்தா வந்து அந்த சைடில் ஷேடோ யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்ன ஸோ வந்துட்டு அதுக்குள்ளே டீமாக வந்துட்டு ஸ்டேஜெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் லைட்டாக அப்படியே அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கர்ட்டல் மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி லைட்டாக அப்படி ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நீவி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துட்டே நிற்கும் போது அந்த பொண்ணு அப்படியே நின்றுட்டு இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு வந்து நடந்து போயிட்டுருக்கு. நீவி வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவர் வந்து சரி ஓகே பேசலாம், இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம், நம்மளோட ஃபேன்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பேக் ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்து காணோம். ஸோ வந்து நிவி வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த நிவி வந்து போனதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் தூரம் போய் தேடுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் அப்படியே நடந்து போய் தேடிட்டே இருக்காரு. எங்கே போனோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு அப்படியே அந்த இடத்துல நின்றாரு. ஸோ அவ்வளோதான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து அவர் அப்படியே அந்த கார்னர் அந்த டேபிள் அதாவது அவர் நின்றுட்டு இருக்கிறது வந்து அப்படியே அந்த ரோலையே லாஸ்ட் ரோவில் தான் நிவி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அவர் எப்படி பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நிவி எப்படி வந்துட்டு ஷுகா இந்த பிளேஸில் தானே நின்றுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களோ, அதே மாதிரி ஷுகா வந்துட்டு இந்த இடத்துல தானே அந்த பொண்ணு நின்றுருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக கீழே வந்து ஒரு செயின் வந்து அதாவது அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்டில் வந்து அந்த செயின் வந்து கீழே விழுந்திருக்கும். அந்த செயினில் வந்து ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த செயினில் எழுதியிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த செயின் வந்து கீழே கிடக்கு. அது வந்து பார்த்தோன்னே வந்துட்டு ஷுகாக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு என்ன அந்த பொண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து அதை பார்த்துட்டே இருக்காரு. சரி மிஸ் பண்ணிட்டு போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் அப்படியே எடுத்துட்டு
அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆஃப்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு நிவி போனவங்க ரிட்டர்ன் வந்து அந்த செயின காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. அவரு வந்து கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஷிகாக்கு வந்து நிவி இங்க திரும்ப ரிட்டர்ன் வந்ததெல்லாம் அவருக்கு தெரியாது. சரி எப்பயாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த சைடு நிவியா வந்து தேடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு கண்லாம் கலங்கிடுது. ஐயோ! நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவர் மனசு கஷ்டமா ரொம்ப ஒரு மாரி ஆயிட்டு, ஐயோ! அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அந்த பிளேஸ்லயே நின்னுட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ் இந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த எஃப்எஃப் பத்தி உங்களோட வந்துட்டு ஐடியாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்கடா. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.